ஓம் சாந்தி. முதல்ல நம்ம ஆத்ம உணர்வு பயிற்சி பண்ணலாம். ஆன்மீகத்துக்கு அடிப்படையானது ஃபவுண்டேஷன் ஆத்ம உணர்வு பயிற்சி. நாம நம்மை தேகம்னு நினைக்கும் பொழுது நம்ம குறுகிய கண்ணோட்டத்தில் வந்துடுவோம். அந்த குறுகிய மனப்பான்மை வந்துடும், எல்லைக்குட்பட்டதுல போயிடுவோம். ஆத்மான்னு நினைக்கும் பொழுது பரந்த மனப்பான்மை இருக்கும், அன்லிமிட்டெடுக்கு போகும், எல்லைக்கு அப்பாற்பட்டதுக்கு போகும். அதனால ஆத்ம உணர்வு என்பது ரொம்பவும் அவசியமானது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆத்ம உணர்வை அதிகரித்து கொண்டே செல்கிறோமோ, அந்த சோல் கான்சியஸ்னஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ அவ்வளவு நம்ம ஒரு திருப்தியானவர்களாக, சக்திசாலிகளாக, நம்ம மேல நம்ம சார்ந்து இருப்போம். வெளி உலக விஷயங்கள் மற்றவர்களை சார்ந்து இல்லாம ஒரு லேசான தன்மையோடு நம்ம சுத்தி எது நடந்தாலும் அதனால பாதிக்கப்படாதவர்களாக இருப்போம். சோ அதனால நம்ம ஆத்ம உணர்வு பயிற்சியை நம்ம ரியலைஸ் பண்ணி செய்தால் அதற்கு நிறைய பலன் உண்டு. ஒரு ஹெல்ப்புக்காக நம்ம தியான பயிற்சி, தியான வர்ணனைகள்லாம் கொடுக்கிறோம். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு நாமளே செய்யும் பொழுது அந்த ஆத்ம உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். நான் அப்படின்னா நான் யோசிக்கிறேன், நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன், பகுத்தறிந்து பார்க்கிறேன், நிறைய முடிவுகள் எடுக்கிறேன். இதெல்லாம் நான் தானே. அப்ப அந்த நானுக்கு ஒரு வடிவம் இருக்கணும் இல்லையா? அதுதான் அந்த ஒளி புள்ளி. அப்ப நான் என்பது எனக்கு புரியணும், என்னுடைய வடிவம் எனக்கு ஞாபகத்துக்கு நான் கொண்டு வரணும். என்னுடைய குணங்கள், என்னுடைய ஒரிஜினல் தன்மைகள் என்ன, என்னுடைய சக்திகள் என்ன, அதையெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வருவதுதான் ஆத்ம உணர்வு பயிற்சி. இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம பல காலமாக நம்மை உடலாகவே நினைச்சு வாழ்ந்துட்டோம். அது ரொம்ப ஸ்ட்ராங் சமஸ்காரமா இருக்கு. தூக்கத்துல கூட நமக்கு நான் ஆண், நான் பெண், நான் அம்மா அப்படின்னு நிறைய விஷயங்கள், நம்ம வகிக்கிற பதவிகள், நம்ம பிளே பண்ற ரோல்ஸ், பொசிஷன், அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு இன்கிரெயின் ஆயிருக்கு, ஆழமா போயிடுச்சு, ஊடுருவி போயிடுச்சு. சோ இந்த பயிற்சியின் மூலமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்ம உணர்வை தட்டி எழுப்பி அந்த தேக உணர்வை பினிஷ் பண்ணிட்டே இருக்கும். சோ எல்லாருமே ஓரிரு நிமிடங்கள் ஆத்ம உணர்வு பயிற்சிக்கு முதல்ல வந்துடலாம், ஆத்ம உணர்வுக்கு முதல்ல வந்துடலாம். அதற்கப்புறமா நம்ம கிளாஸ கண்டினியூ பண்ணலாம். கிளாஸோட இறுதியில நம்ம தூய்மையான ஆத்மா, முன்னாடியே நம்ம ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல, ஞானம் என்பதை நம்ம இண்டிகோ கலர், டார்க் ப்ளூ கலர்ல விஷுவலைஸ் பண்ணோம். இறைவன் கிட்ட இருந்து நமக்கு ஞான ஒளி கிடைக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பயிற்சி பண்ணோம். உண்மையிலே ஞானம் என்பது வாய் வழியாக ஒருவர் சொல்லி அதை ஞான சிந்தனை செய்து நாம புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது நம்முடையதாக இருக்கும். ஆனா அந்த ஞானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஞானத்துக்கான அந்த கலர், அந்த இண்டிகோ கலர், அது சிவ தந்தை கிட்ட இருந்து நமக்கு ஒளிக்கிரணங்களாக கிடைக்குது, என்கிட்ட நிறையுது அப்படிங்கிற மாதிரி பயிற்சி பண்ணோம். அதே போல இன்னைக்கு நம்ம கிளாஸோட இறுதியில தூய்மை ஆரஞ்சு கலர் ஒளிக்கிரணங்கள் சிவ பாபா கிட்ட இருந்து நமக்கு வருது, நமக்குள்ள நிறையுது அப்படிங்கிற மாதிரி பயிற்சி பண்ணலாம். சோ முதல்ல இப்ப ஆத்ம உணர்வு. நான் இந்த தேகம் அல்ல, இந்த தேகம் அழியக்கூடியது. மனத்திரையில் என்னுடைய தேகத்தை பார்க்கிறேன், இது நான் அல்ல. நான் அழியாத ஆன்மீக சக்தி, ஜோதி பிந்து, ஒளிப்புள்ளி, நெற்றிக்கு நடுவில்
பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரம். நான் ஒரு பவித்திரமான ஆத்மா. தூய்மை என்னுடைய சுய தர்மம். நான் ஆத்மா, எல்லைக்கு அப்பாற்பட்டவன். எல்லைக்குட்பட்டது எதுவுமே என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி. நாம கொஞ்ச நாட்களாக சத்யுகத்தை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுல இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த யுகத்துக்கு நம்ம போகலாம். இப்ப சத்யுகத்து தேவதைகள் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்யுகத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் வந்து நான் சொர்க்கத்துல இருக்கேனே அப்படிங்கறதுனால ஆராம்சே 10 மணிக்கு 11 மணிக்கு எழுந்துக்கிட்டா அதுதானே சந்தோஷம். எதுக்கு அவங்க அதிகாலையில் எழுந்திருக்கணும்? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கப்பா. ஏன்னா அவங்க சூரியன் போன உடனே தூங்கிடுவாங்க. அதனால காலைல சீக்கிரம் முழிப்பு வந்துருமா? அதுவும் ஒரு சரியான பதில்தான். இந்த அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கம்ங்கிறது நம்முடைய உடல் நலத்துக்கும் நல்லது, மன நலத்துக்கும் நல்லது. ஓகேவா? சத்தியுகத்து தேவதைகள் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருப்பாங்களாம். இது எல்லாமே நம்ம எதற்காக சத்தியுகத்தோட விஷயங்களை ரொம்ப எக்ஸ்டென்சிவா தெரிஞ்சுக்கிறோம்னா, சங்கம யுகத்தோட நம்முடைய முயற்சி, அந்த புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. புருஷார்த்தம்னா நம்ம ஆத்மா மீது நாம் செய்கிற அந்த முயற்சி. அந்த முயற்சி என்பதும் கூடவே நமக்கு புரியணும். சத்தியுகத்தை பத்தி கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது. நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு சொல்லுவாங்கல்ல, அப்படி எதுவுமே வந்து இலவசமாக கிடைக்காது. அதற்கான ஒரு முயற்சி இருக்கணும். அதனால சத்தியுகத்தோட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது கூடவே இதற்காக நம்ம சங்கம யுகத்துல முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகே, அவர்களுடைய தினச்சரியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் 2-3 நாளா சிஸ்டர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து காலையில 4 மணிக்கு அப்படி எழுந்திருச்சுப்பாங்க. பட்சிகளோட இன்னிசை கேட்டுதான் எழுந்திருப்பாங்க. காலையில எழுந்து அழகா பார்க்ல போய் நறுமணம் வீசும் மலர்கள், அந்த ஒரு பார்க்ல கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கலியுகத்துல எப்படி இருக்கு பாருங்க, காலையில எழுந்த உடனே எவ்வளவு டென்ஷனோட நம்ம அடுத்தடுத்த காரியங்களை பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்க நதியில போய் தான் குளிப்பாங்க. அதுவும் ஆனந்தமா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்பொழுதுமே தீபாவளி கொண்டாடுவது போலதான் இருக்கும். நமக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி, ஆனா அவங்களுக்கு தினமுமே தீபாவளி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீபாவளிக்கு எப்படி நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சந்தோஷமா அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு அப்படிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது போலத்தான் அவங்களுடைய வாழ்க்கை தினமுமே இருக்கும். அவங்க வந்து 52 வகை உணவுகள் சாப்பிடுவாங்க. அவங்களோட டைனிங் டேபிள்ல அப்படி இருக்குமா. ராஜாவோட டைனிங் டேபிள்ல 52 வகை உணவுகள் இருக்குமா. ஆனா நம்மள மாதிரி எண்ணெயில பொரிச்சது, நம்ம நிறைய விஷயங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஆனாலும் உடலுக்கு கெடுதலான விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களுடையது அப்படி இருக்காது. சிஸ்டர் சொன்ன மாதிரி பூக்களையும் பழங்களையும் அதிகமாக சாப்பிடுவார்கள். சிலதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. அங்க வந்து சோலார் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் மெத்தட்ல சமையல் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி இத்தனை விவரங்கள் கொடுக்கறாங்க அப்படின்னா, சிலதெல்லாம் வந்து முரளியில வந்திருக்கு. நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா, இறைவனோட மகா வாக்கியங்கள், நேரடி மகா வாக்கியங்கள்ல சத்தியகத்தோட காட்சிகள், அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நமக்கு முரளியில வந்திருக்கு. ஆனா இன்னும் சில விஷயங்கள் வந்து பிரான்ஸ்ல போய் பார்த்துட்டு வந்தாங்க.
டிரான்ஸ்ல போறது அப்படின்னா என்னன்னா, இதற்குன்னு ஒரு நிமித்தமானவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இறைவன் வந்து அவங்களுடைய கவனத்தை கவர்ந்து இழுத்து சில காட்சிகளை காமிப்பார். இப்போ இது எல்லாருக்கும் தெரியற மாதிரி புரியுற மாதிரி சொல்லணும்னா டைம் டிராவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பீரியடுக்கு அவங்க அப்படியே போயிடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒரு காலம் சத்தியுகமும் கலியுகமும் இணையாக இருக்க முடியாது. ஆனா அந்த சத்தியுகத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே ஆத்மால பதிவாகி இருக்கு இல்லையா? அப்ப இறைவனுக்கு வந்து அந்த சக்தி உண்டு. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சாட்சாத்காரம் கொடுக்கிற சக்தி இறைவனுக்கு உண்டு. அதே போல சத்தியுகத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே ஆத்மால பதிவாகி இருக்கு. ஆனா நம்ம மறந்துட்டோம். ஆனா இறைவன் நினைத்தால் அதை ஞாபகப்படுத்தி அதை காட்சியாக காண்பிக்க முடியும். சோ அந்த மாதிரி பார்த்துட்டு வந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் தான் இங்க நிறைய குறிப்புகளாக நம்ம உங்களோட ஷேர் பண்றோம். இந்த டிரான்ஸ்ல போறது அப்படின்னா புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது. ஆ. சோ அது மாதிரி அவங்க பார்த்துட்டு வந்த விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. அதுதான் நம்ம 2 3 நாளா அத உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சத்தியுகத்துல அந்த மலைகள் எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப கரடு முரடாக, ரொம்ப உயரம் உயரமாக ட்ரெக்கிங் எல்லாம் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க. ஆனா சத்தியுகத்துல மலைகள் அப்படி இருக்காங்க. மலைகள் வந்து ரொம்ப உயரம் குறைவாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு மலையும் ஒரு டிசைன்ல இருக்குமா. ஒரு பறவை மாதிரி, ஒரு விலங்கு மாதிரி, அந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்லுவாங்க, நிறைய இந்த பாட்டுகள்ல எல்லாம் வரும் இல்லையா? இயற்கை அன்னை, இயற்கை அழகை விரித்திருக்கிறாள் அப்படின்லாம் பாடல்கள் வரும் பாருங்க. அது உண்மையிலேயே சத்தியுகத்தில் அப்படிதான் இருக்கும். அந்த மலைகள் எல்லாமே ஒரு பசுமையாக இருக்கும், உயரம் குறைவாக இருக்கும், ஒரு அழகான வடிவத்தோடு இருக்குமா. அதே போல அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் அதுல வந்து இப்ப நம்ம வந்து நாடுகளுக்குள்ள அந்த பார்டர் எல்லாம் போட்டுக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இப்ப வந்து வானத்துல கூட அந்த மாதிரி பிரிவினைகள் இருக்கு. இது எங்க நாட்டோட வானம், வேற ஏதாவது ஒரு விமானம் வந்தா என்ன செய்வாங்க? நம்ம நாட்டு எல்லைக்குள்ள அது வானம் தான் இருந்தாலும் மற்ற நாட்டோடு அனுமதி இல்லாத விமானங்கள் வந்தா என்ன செய்வாங்க சொல்லுங்க? சுட்டு வீழ்த்திடுவாங்க. ஆஹ் அந்த மாதிரி நம்ம ஆமா, இங்க நிலத்தை வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம், நம்ம கடலை பிரிச்சுக்கிட்டோம். இந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கடல்ல எதுவுமே மார்க் தெரியாது. அவங்க கொஞ்சம் மற்ற நாட்டோட அந்த பார்டருக்கு போயிட்டாங்கன்னா உடனே அவங்களை கைது பண்றது, சுடுறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஆனா சத்தியுகத்துல அந்த மாதிரி பார்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆகாயம், கடல், நிலம் எதுக்குமே இந்த மாதிரி இது உன்னோடது என்னோடது அந்த மாதிரி பிரிவினைகள்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாமே அபண்டன்ஸா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம வந்து பல பாஷைகள் பேசுறோம், இதுவே ரொம்ப கஷ்டமாகுது. ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாது. அதற்கு ஒரு 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் லாங்குவேஜ் எல்லாம் வேணும். அப்ப குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல போய் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் படிக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ். இவ்வளவு படிச்சாலும் வெளிநாட்டுக்கு போனா நமக்கு தெரிஞ்ச பாஷை அவங்களுக்கு தெரியலன்னா சிரமமாகுது. ஆனா அங்க வந்து ஒரே மொழிதான். அது வந்து ஒரு ரிஃபைன்டு ஹிந்தி. இப்ப பேசுற ஹிந்தி கிடையாது. முரளிலையும் வந்திருக்கு. ஒரு மாதிரி ஒரு சுத்தமான ஹிந்தி. இப்ப நம்ம தமிழ் கூட பாருங்க, நம்ம இப்ப எப்படி பேசுறோம், நம்ம பேச்சு மொழிங்கிறது கொஞ்சம் கொச்சையா இருக்குல்ல. அதே நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், இந்த தமிழோட இலக்கியங்கள், அந்த பாடல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த தமிழே வேற மாதிரி இருக்குல்ல. அஹ்? அந்த தமிழ் வேற மாதிரி தானே இருக்கு, நம்ம பேசுற மாதிரியே இல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம உட்கார்ந்து பொருள் படிப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இலக்கணம் சுத்தமா இருக்கும். இலக்கணம்ன்றது வேற, வார்த்தைகளே அதனுடைய நம்ம வழக்குல இல்லாத வார்த்தைகளா இருக்கும். ஞாபகம் இருக்கா? இருக்கும். ஆஹ் இந்த செய்யுள், அந்த பழங்கால பாடல்கள், அகநானூறு, புறநானூறு, நிறைய காப்பியங்கள் எல்லாமே படிப்போம். அதுல இருக்க வார்த்தைகளே வேற. ஆனா அது தமிழ் தான். இந்த வார்த்தைகள் வேற மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் ரொம்ப சுத்தமான தமிழ். அது அப்படியே என்ன ஆச்சு, காலம் போக போக அந்த காலத்துல தமிழ் அப்படிதான் பேசி இருந்திருப்பாங்களாம், இருந்திருக்கும். ஆனா அதற்கப்புறமா இப்ப நாம பேசுற தமிழ்ங்கிறது ரொம்ப கொச்சையாயிடுச்சு. அதே போல அங்க சத்தியுகத்துல பேசுற ஹிந்தி வந்து ரொம்ப தூய்மையான ஹிந்தியா இருக்கும். அதனாலதான் பல மொழிகள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ஹிந்தில இருக்கும். ஹிந்தி வந்து ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும். அந்த அளவுக்கு வார்த்தை வளம் அதுல இருக்கு. நாம இப்ப வந்து ரொம்ப குறிப்பாக தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழர்களுக்கு ரொம்ப அந்த குறுகிய மனப்பான்மை, ஹிந்தியை திணிக்கிறாங்க, திராவிட மொழிய நசுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தி கத்துக்காமலே நம்ம போயிட்டோம்.
ஆனா ஹிந்திங்கிறது அந்த அளவுக்கு ஒரு மொழி வளம், அந்த வார்த்தைகள், அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அது முரளி வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் ஹிந்தியில சொன்னா அதுல வரக்கூடிய அர்த்தம் வந்து மற்ற மொழிகளில் இல்லை என்பது வந்து கண்கூடான உண்மை. இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நீங்க அப்புறமா நீங்க முரளி கிளாஸ்க்கு வரும்பொழுது அதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதற்கப்புறமா வந்து இந்த சத்தியுகத்தில இருந்து நாம இறங்கி இறங்கி வரோம் இல்லையா? நம்ம அந்த ஒரு பிடிஎஃப் கூட கொடுத்தோம். மற்ற யுகங்களில் எப்படி அது இறங்கும் கலை இருக்கு, 16 கலையில இருந்து 14, அதுக்கப்புறம் 12 அப்படிலாம் இறங்குறோம் இல்லையா? இது வந்து சயின்ஸ்ல கூட என்ன சொல்றாங்கன்னா லா ஆஃப் என்ட்ராபி. அதன்படி அந்த இது ஒரு இயற்கை விதி. சயின்ஸ்லயே அதை பத்தி சொல்றாங்க. அதன்படி எந்த ரொம்ப காமன் லாங்குவேஜ்ல அதை பத்தி சொல்றதா இருந்தா, எந்த ஒன்றுமே புதியது அப்படிங்கிறதுல இருந்து பழையது ஆகியே தீர வேண்டும். இப்ப ஆத்மா வந்து ஃபுல்லி சார்ஜ்டா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி ஆகி அந்த கலைகள் குறைந்து கொண்டே வருவது அப்படின்னா ஆத்மா ரொம்ப பழைய ஆத்மாவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, வாங்கின முதல் நாள் அது எவ்வளவு புதுசா இருக்கு. அதை உபயோகப்படுத்த படுத்த அது கொஞ்சம் அதனுடைய பொலிவு, கலர் போகும், சில இடங்கள்ல கிழியும், அப்படிலாம் நடக்குது இல்லையா? இது ஆத்மாவுக்கும் பொருந்தும். இது எல்லாமே விதிகளுக்கு உட்பட்டது. அப்ப வந்து லா ஆஃப் என்ட்ராபி படி வேற ஒரு ஒரு பவர்ஃபுல் ஆற்றல் வந்தாதான் அது கீழே இறங்கி சரிந்து விழுவதை தடுத்து நிறுத்தி மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போக முடியும். சோ அதே போல ஆத்மா இறங்கி இறங்கி தன்னுடைய கலைகளை இழந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வரும் பொழுது இந்த டிராமாக்கு வெளியில இருக்கக்கூடிய சிவ பரமாத்மா, எல்லா சக்திகளிலும் குணங்களிலும் கடலாக இருக்கக்கூடியவருடைய குறுக்கீடு இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் அது பழைய நிலைக்கு போகும். அதனால்தான் இந்த டிராமா அப்படிங்கிறது விதிகளுக்கு உட்பட்டது. விதிகளை மீறி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்ப சத்தியுகத்தை பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சத்தியுகத்துல வந்து தங்க செங்கல்ல தான் வந்து மாளிகைகள்லாம் கட்டுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதற்கப்புறமா அங்க நிறைய ரத்தினங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த விலை உயர்ந்த, உங்களுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு ரத்தினமும் ஒரு ஒரு கலர்ல இருக்கும். பச்சை கலர், நீலம் கலர், ரெட், மெரூன் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குமா. அப்ப வந்து அந்த சூரிய ஒளி வந்து உங்களுக்கே தெரியும், தங்க மாளிகையில சூரிய ஒளி பட்டாலே அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்னு. அதே வந்து இந்த கலர் ஸ்டோன்ஸ்ல எல்லாம் சூரிய ஒளி பட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விஷயத்தை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நீங்க வந்து ஆம், இந்த நார்த் இந்தியன்ஸ் வீடு ஒரு 20-30 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி ம், இருப்பாங்கல்ல, அவங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஜன்னல் எல்லாம் கூட கலர் கலர் கிளாஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளூ கலர், வயலட் கலர், ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி தான் அவங்க கலர் கலரா கிளாஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அங்க ஒளி ஊடுருவி வரும் பொழுது எப்படி இருக்கும்ல? யாருக்கா தெரியுமா இது? ஆ, ஆ, எங்க வீட்லயே அந்த மாதிரி கலர் கண்ணாடி ஆ, கலர் கண்ணாடி எல்லாம் இருக்கும். அந்த காலத்துல அப்படிதான் இருக்கும். உம். இப்ப சத்தியுகத்துல வந்து இது ரொம்ப என்னப்பா என்ன சொல்றீங்க? செட்டியார் வீட்டுல இந்த மாதிரி ஓகே ஓகே, காரைக்குடி செட்டியார் வீடெல்லாம் அப்படிதான் அலங்கரிச்சிருக்குமா? வெரி குட். இப்போ சத்தியுகத்துல வந்து இந்த மாதிரி அந்த கலர் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். அது சூரிய ஒளி படும் பொழுது ஒரு மாயாஜால ஒரு எஃபெக்ட் மாதிரி கிடைக்குமா. அது ரொம்ப ரம்யமா இருக்கும். அது வந்து இந்த இந்த விஷயம் நான் இப்ப என்ன சொல்றேனோ அது நாங்க வந்து முரளியிலேயே படிச்சிருக்கேன். அது கேட்கும் பொழுதே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அவ்வளவு ஒரு அழகான விஷயங்கள்லாம் சத்தியுகத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சத்தியுகத்துல வந்து இந்த கதவுகள், அந்த பூட்டு, அந்த மாதிரி விஷயமே கிடையாது. ம். ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இப்ப நமக்கு வந்து வீட்டை திறந்து போட்டு போகவே முடியாது. கண்டிப்பாக கதவு தேவைப்படுது, பூட்ட பூட்டும் தேவைப்படுது. ஆனா சத்தியுகத்துல இந்த மாதிரி விஷயங்களே இருக்காது. அங்க வந்து அந்த விகார குணங்கள் யாருக்குமே கிடையாது. அதனால கதவை மூடணும், அதாவது மெயின் டோர்னு வச்சுக்கோங்களேன். மெயின் டோர் இருக்கணும், அதை சாத்தணும், லாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. அதுக்கப்புறம் சத்தியுகத்துல வந்து இந்த ஊனமுற்றவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆத்மா எப்படி இருக்கோ அப்படிதானே உடலும் இருக்கும். அப்ப வந்து
அங்க வந்து எந்த விதமான உடல் குறைகளும் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா வந்து ஆண்கள் பெண்கள் அதுல வந்து ஒரு சமத்துவம் இருக்கும். நீ பெரியவன் நான் சின்னவன் நான் தாழ்வு நீ உயர்வு அந்த மாதிரி ஈகோ அந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. எல்லாருமே சமமாக கருதப்படுவார்கள். நாராயணன் வந்து ஆட்சிக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுப்பாரோ அதே அளவுக்கு லக்ஷ்மியும் அவங்க வீட்டையும் பார்த்துப்பாங்க, ஆட்சியிலையும் பங்கெடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஷேரிங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சத்தியுகத்தை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு கவிதையா சொல்றாங்க இல்லையா? நெய்யாறு ஓடுச்சு பாலாறு ஓடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோட்ல அப்படியே பால் ஆறு ஓடுச்சு நெய் ஓடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த அளவுக்கு அங்க வந்து எந்த ஒரு பற்றாக்குறையும் கிடையாது. அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும். நம்ம கூட என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்வீட் செய்தா அப்ப நெய்யாலேயே செஞ்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தண்ணியே ஊத்தாம பாலிலேயே சுண்ட காய்ச்சின பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல ஒரு செழிப்பு இருந்திருக்கு. அங்க கண்டிப்பாக பசுவின் பாலெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப வந்து இந்த பசுவை வந்து கொடுமை பண்றாங்க, ஹார்மோன்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதனால பசுவினோட பால் மாட்டோட பாலை யூஸ் பண்ணாதீங்க, அதுலயே உடம்புக்கு கெடுதல் வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அங்க வந்து பசுவை எல்லாம் கொடுமை பண்றது அப்படிலாம் கிடையாது. பசுவோட பால் வந்து உண்மையிலேயே வந்து அமிர்தம் போன்றது. அதை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு குறிப்புகள் வந்திருக்கு. அதற்கப்புறமா வந்து அங்க வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏதாவது பொருள் வாங்கணும்னா காசு கொடுத்து போய் கடையில கொடுத்து நம்ம வாங்குவோம். அப்பயே வெளிநாட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கரன்சி எல்லாம் மாறுது. ஆனா சத்தியுகத்துல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? ஒருத்தர்கிட்ட எந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கோ, எந்த விளைபொருள் அதிகமாக இருக்கோ அவர்கள் அதை கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை வாங்கிப்பாங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கடைக்கு போறீங்க, நிறைய பெட்ஷீட்டு போர்வை பில்லோ கவர்லாம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமா வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஓகே. உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க கடைக்கு போறாங்க, நிறைய காய்கறிகள் அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு தேவைக்கு அதிகமா வாங்கிட்டு வராங்க. அதே போல இன்னொருத்தர் இது வாங்குறதுன்னு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அது ப்ரொடக்ஷனே இருக்கும். இப்ப நிலங்கள் இருக்குன்னா அதற்கேற்ற ஒரு ஆம், பயிர் சாகுபடி நடந்து அவங்களுக்கும் தேவைக்கு அதிகமான தானியங்கள்லாம் கிடைக்குது. அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்கல்ல. எனக்கு இது என்கிட்ட நிறைய இருக்குப்பா நீ எடுத்துக்கோ அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு தேவைக்கு அதிகமா இருக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்லுவோம். பண்டம் ஆஹ் மாற்றும் முறை. பண்டம் மாற்றுதல் அதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். அது போல எல்லாருமே ரொம்ப நேச்சுரலி, அதாவது நீ எனக்கு இதை கொடுத்த, பண்டம் மாற்றுதல்னா கூட என்ன, நீ எனக்கு இதை கொடுத்த அதற்கு பதிலா நான் இதை கொடுக்கறேன் அப்படிங்கிற ஒரு அங்க ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஆனா சத்தியுகத்துல அந்த மாதிரி கால்குலேஷனே இல்லை. என்கிட்ட இது அதிகமா இருக்கு நீ எடுத்துக்கோ, உனக்கு வேணுமா வந்து எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அத உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா? அதை புரிஞ்சுக்க முடியுதா? புரியுது மேம். ஆஹ் அப்படிதான் அந்த அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த நகரத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் குறுகிய மனப்பான்மை இருக்கும். இந்த வில்லேஜ் பக்கம்லாம் போனீங்கன்னா அங்க அந்த தெருவுல இருக்கிற எல்லாரையுமே மாமா மச்சான் அக்கா தங்கச்சி அப்படிதான் பேசுவாங்க. சும்மா கூப்பிடும் போதே அண்ணன் அப்படிதான் கூப்பிடுவாங்க. நம் நம்ம என்ன நினைச்சுப்போம் அவங்க சொந்தக்காரங்க போல இருக்குன்னு. ஆனா உண்மையிலேயே அவங்க ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு உறவு முறை மாதிரி தான் இருக்கும். யார் வீட்லயாவது ஒரு டெத் வந்துருச்சுன்னா அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம அந்த உதவிங்கிறத ரொம்ப நேச்சுரலா பண்ணுவாங்க. இப்பவே அப்படி இருக்கிறாங்கன்னா சத்தியுகத்துல வந்து அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த ஒரு பொருளுமே இன்னொருத்தருக்கு தாராளமா கொடுப்பாங்க. அதுவும் கொடுக்குறோம் அப்படிங்கிற, நம்ம வந்து தானம் பண்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாம அவங்க கொடுப்பாங்க. அப்படிங்கறத நினைத்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு உலகமாக அது இருந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த தங்க நாணயங்கள்லாம் வந்து ஒரு பெயரளவுக்கு இருந்திருக்கு. சில இடங்கள்ல அது தேவைப்பட்டிருக்கும். அதற்காக ஒரு பெயர் அளவுக்கு அந்த தங்க நாணயங்கள் இருந்திருக்கு. ஆனா மெஜாரிட்டி வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் முறையில தான் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க அப்படியே கொடுத்து எல்லாருமே ஒருவருக்கொருவர் நிறைவாக வாழ்ந்திருக்கிறாங்க. அங்க வந்து நோய்களை உருவாக்கக்கூடிய கிருமிகள், இந்த வைரஸ் பாக்டீரியா இப்ப எவ்வளவு உடம்புக்கு பிரச்சனைகள்லாம் வருது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குழந்தைகள் எல்லாம் வந்து தனியாகவே ஸ்கூலுக்கு புஷ்பக விமானத்தில் கிளம்பி போயிடுவாங்க. அது ஆகாய மார்க்கமாக போகக்கூடியதுன்னா அந்த அளவுக்கு அந்த புஷ்பக விமானம் வந்து சேஃபா இருந்திருக்கு. அங்க எந்த ஒரு தவறும் நடக்க முடியாது. குழந்தைகளும் குறும்பாக
தப்பான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. இதுவும் நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து சத்தியுகத்துல அந்த அரச குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் புது ட்ரெஸ் தான் போடுவாங்களாம். ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் அவங்க இன்னொரு தடவை போடவே மாட்டாங்க. அது போட மாட்டாங்கன்னா ஒரு அகம்பாவத்துல அப்படி இல்ல. அந்த அளவுக்கு அந்த செல்வ செழிப்பு இருக்கு. அவங்க வந்து அவங்க ராஜா ராணிங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் ஏற்கனவே ரொம்ப என்ன சொல்றது, அப்படிப்பட்ட ஒரு உயர் தரத்துல இருக்கும். அதுவும் ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் அவங்க இன்னொரு தடவை போட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு செழிப்பா இருக்குமா. சோ அந்த ராஜாங்க கிட்ட வேலை பண்ற அந்த தாசதாசிகள்னா என்ன அர்த்தம்னா வேலைக்காரர்கள். சே அந்த சேவை செய்வாங்கல்ல, சர்வன்ஸ், அந்த மாதிரி அவங்கெல்லாம் அதை எடுத்துட்டு போய் அவங்க பயன்படுத்துவாங்களாம். அந்த அளவுக்கு அங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப வந்து அரச குடும்பம் அப்படின்னா மகாராஜா மகாராணி, இப்ப சொன்னோம் இல்லையா, 8 லக்ஷ்மி 8 நாராயணன் அப்படி இருப்பாங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள், தாய் தந்தையர், உடன் பிறந்தவர்கள் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து அரச குடும்பம் என்று சொல்லப்படும். அதற்கப்புறமா இந்த ராஜா குடும்பத்துல தொடர்புல இருப்பாங்கல்ல. இப்ப வந்து எல்லாமே நடக்கும். அங்க அக்ரிகல்ச்சர் இருக்கும், அங்க வந்து துணி நெசவு, துணி தைப்பது, அதற்கப்புறமா அந்த பர்னிச்சர்ஸ், அந்த பர்னிச்சர்ஸ் எல்லாமே கூட கோல்டுல இருக்கும். சோ அதெல்லாம் செய்யணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த தொழில்கள்லாம் நடக்கும். சோ மொத்தமாக ஒரு அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு நிர்வாகம்ன்றது ரொம்ப சுலபமாக அங்க நடக்கும். இப்ப இங்க யோசிச்சு பாருங்க. இப்ப கலியுகத்துல ஏதோ ஒரு போஸ்ட், ஒரு நிர்வாகம், ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ இல்ல ஒரு மினிஸ்டரோ இல்ல ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பவர் இருக்கு, ஆனா எவ்வளவு தலைவலியும் இருக்குல்ல. அந்த ஒர்க் வந்து ப்ரெஷரா இருக்கு. அவங்க நிறைய பிளான் போடுவாங்க, ஆனா அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எதிர்கட்சிகள் பிரச்சனை இருக்கும். கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அதுல வந்து சீர்கேடுகள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப வந்து இப்ப கலியுகத்துல ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் கூட இருக்கு. ஒரு பக்கம் அவங்க நேர்மையா இருக்கணும், அது ஒரு பிரச்சனை. மத்தவங்களுக்கு அது அப்படியே நேர்மையாக இருந்தால் கூட திட்டங்களை செயல்படுத்துறதும் நிறைய தடைகள் வருது. உண்டா இல்லையா? உண்டு. ஆஹ் ஆனா சத்தியுகத்துல அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையும் இருக்கும். அவங்களுக்கு அந்த மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் அந்த அந்த பிரஜைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த அரச குடும்பத்துல அரச நிர்வாகத்துக்கு உதவி புரிபவர்கள் அப்படின்னு வரும் பொழுது அது ரொம்ப, அந்த விஷயம் வந்து கஷ்டமா இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நமக்கே அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல. இப்ப நமக்கு கூட ஒரு நல்ல ஆபீஸ்ல நல்ல ஜாப், பாஸ், கூட வேலை பண்றவங்க எல்லாருமே பர்ஃபெக்டா இருந்தா நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் சத்தியுகத்துல திரேதா யுகத்திலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அந்த ஹைராக்கி இருக்கு. ஹைராக்கினா என்ன? உயர்ந்தது, மிடில் லெவல், தாழ்ந்தது அப்படிலாம் இருக்கு. சோ இப்ப சத்தியுகத்துல எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரே லெவல் அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து கர்மத்தின் விளைவுதான். ஓகேவா. சங்கம யுகத்துல எந்த அளவுக்கு முயற்சி செய்தார்களோ, எந்த அளவுக்கு நற்பண்புகளை வளர்த்து கொண்டார்களோ, அந்த மாதிரிதான் அந்த பதவிகள் என்பது கிடைக்கும். ஓகே. இதனால்தான் வந்து ஸ்வர்க்க பதவி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வழக்குல இருக்கு. இப்ப சொர்க்கத்துல என்ன பதவி, அதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ராஜா ராணியாக இருப்பது, அரச குடும்பத்தில் பிறப்பது, அரச குடும்பத்துக்கு நெருக்கமான பிரஜைகளாக இருப்பது, அதற்கப்புறமா மிடில் லெவல் பிரஜைகள், அவங்களும் செல்வந்தர்களாகத்தான் இருப்பாங்க. அதற்கப்புறமா எல்லாருக்கும் இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யறவங்கன்னு இருப்பாங்க, சர்வன்ட்ஸ்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்வெண்ட்டுக்கே கூட சர்வெண்டா இருப்பாங்க. இதற்கப்புறமா இப்போ நம்ம உலகத்துல வந்து யாராவது இறந்து போனா அந்த உடலை கொண்டு போய் மயானத்துல போட்டு எரிப்பாங்கல்ல, அதற்குன்னு ஒரு வேலை செய்பவர்கள் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? வெட்டியான்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சத்தியுகத்துல வெட்டியான்றவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? என்ன நினைக்கிறீங்க? இருப்பாங்க. இருப்பாங்க. இப்ப பாருங்க, அந்த வெட்டியானோட பதவி கூட இருக்கு. புரியுதுங்களா? அப்ப யாருக்கு எந்த பதவி கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து சங்கம யுகத்துல நாம செய்யக்கூடிய சில விஷயங்களை பொறுத்துதான் நடக்குது. இததான் வந்து நேத்து சிஸ்டர் சொன்னாங்க. இந்த உயர்ந்த பதவி அப்படின்னா அது 8 மணி மாலை.
அவங்கதான் அந்த 8 லக்ஷ்மி 8 நாராயணராக வருவாங்க. அதற்கப்புறமா 108 அப்படின்னா அவங்க வந்து அரச குடும்பத்துல வருவாங்க. 16,108 16,108 அவங்கன்னா இன்னும் அந்த அரச குடும்பத்தோட நெருங்கிய தொடர்புல இருப்பாங்க. சோ இவங்க எல்லாமே எந்த ஒரு தண்டனையும் தர்மராஜபுரியில அடையாமல் அவங்க வந்து அந்த தர்மராஜபுரியை கடந்து கௌரவமாக கடந்து செல்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இத பத்தி நிறைய மதங்கள்ல கூட குறிப்புகள் இருக்கு. குறிப்பாக கிறிஸ்துவ மதத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்லாம் மதத்துல வந்து கயாமத் அப்படின்றாங்களே, கயாமத் கா சமய், கயாமத்தோட நேரம் அப்படின்னா தீர்ப்பு நாள்னு அர்த்தம். அதே போல கிறிஸ்துவ மதத்துல கூட ஜட்ஜ்மெண்ட் டேன்னு இருக்கு. சோ இந்த கலியுகம் முடியும் பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்னு வரும். அப்ப எல்லாருக்குமே அதற்கான தண்டனைகள் அதெல்லாம் கிடைக்கும். அதே போல இந்த ஞானம் எடுத்துக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து யார் யாருக்கு என்ன பதவி அப்படிங்கறதும் நமக்கு தெரிய வரும். சோ இப்படிதான் வந்து அங்க கூட அந்த ஹைராக்கி அப்படிங்கிறது இருக்கு. அதற்கப்புறமா சத்தியுகத்துல வந்து எப்பொழுதுமே வசந்த காலம் அதையும் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறமா வந்து அங்க கூட மழை பெய்யும். ஆனா இப்ப மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யறதுக்காக வெளியில போறோம், மழை பெய்யுது, நம்முடைய வேலைகள்லாம் தடப்படுது, அந்த மாதிரி இருக்காது. இரவுல மட்டும்தான் மழை பெய்யும். இரவுல மட்டும் மிதமான மழை பெய்யுமா. பகல் நேரத்துல நம்ம வந்து மழையோட எஃபெக்டோட அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி இந்த மணி மாலையில வராங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த 9 லட்சம் பேர் சத்தியுகத்தோட ஆரம்பத்துல வராங்க அப்படின்னு சொல்றோம். இது தவிர 33 கோடி தேவ தேவதைகள் திரேதாவோட இறுதியில இருக்காங்க இப்படிலாம் சொல்றோம் இல்லையா. இதுதான் நம்ம வந்து குல தெய்வம். அன்னைக்கு கூட நான் கேட்டேன்ல, கோவிலுக்கு போகும் பொழுது பண்டிதர் அப்படி கேட்பாரு அப்படின்லாம் சொன்னோம் இல்ல. கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த குல தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், உண்டா இல்லையா? உண்டு உண்டு. எல்லாருக்குமே அந்த குல தெய்வம் அப்படிங்கிறது உண்டு. ஏதாவது குடும்பத்துல முக்கியமான விஷயம் இருந்தா குலதெய்வ பூஜை அப்படின்லாம் நம்ம பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தெய்வங்கள்னா என்ன அர்த்தம்? அந்த தெய்வீக குணம் கொண்ட மனிதர்கள்னு அர்த்தம். அவங்களோட வம்சத்துல நம்ம வந்தோம், அவங்க குலத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. ஆஹ் இப்ப நம்ம வீட்டுல கூட பாருங்க, நமக்கு தெரிஞ்சே நம்மளோட தாத்தா பாட்டி நம்ம குடும்பத்துல இறந்து போனவர்களுக்கு அந்த போட்டோ வச்சு அவங்களோட நினைவார்த்தமா சில பூஜைகள் பண்றது அதெல்லாம் நடக்குது இல்லையா. அதே போலத்தான் பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம குலத்தில் இருந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தோட தான் நம்ம குலதெய்வ வழிபாடு பண்றோம். ஆனா ஏன் வந்து அந்த பூஜை அந்த மாதிரி இது போகுதுன்னா, ஏன்னா சத்தியுகத்துல வாழ்ந்த தேவதைகள் எல்லாமே பவித்திரமானவர்கள். அவங்க அந்த குணங்கள் நிறைந்தவர்கள். எப்பவுமே எங்க தூய்மை இருக்கோ அது பூஜைக்குரியதாக ஆகிவிடும். எங்க பவித்திர தன்மை இருக்கோ அது வணக்கத்திற்கு உரியதாக ஆகிவிடுது. அதனாலதான் நாம குல தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம எல்லாருமே அந்த குலத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இனிமே நம்ம தேவதை குலத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஆஹ் இப்ப நம்ம வந்து புரிதலோடு சொல்றோம். முன்னாடி கூட சொல்லியிருப்போம், நான் என்னோட குல தெய்வம் இது, என்னோட குல தெய்வம் அதுன்னு சொல்லியிருப்போம். ஆனா இப்ப நமக்கு நல்ல அந்த புரிதலோடு நம்மளால சொல்ல முடியும். அதே போல அங்க வந்து 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதற்கப்புறமா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஆகி சத்தியுகத்தோட இறுதியில அது 2 கோடி ஆகுதுன்னா அங்க குழந்தை பிறப்புங்கிறது நடக்கும் இல்லையா. அப்ப வந்து அந்த பிரசவம்ங்கிறது இப்ப இருக்கிற மாதிரி கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா அங்க வந்து அந்த புவியியல்ல எல்லாம் நிறைய மாற்றம் இருக்கு. அப்ப வந்து அந்த புவியீர்ப்பு விசை அதனுடைய அதனாலலாம் வந்து அந்த எடைகள், அந்த எடை இருக்கு பாருங்க, வெயிட் அது ரொம்ப குறைவா இருக்கும், லேசா இருக்குமா. அப்ப வந்து ஒரு தேவதை வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுது அந்த இப்ப வந்து ஒரு பெண் கர்ப்பமானா எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா. 2 விஷயம் நடக்கு. ஒண்ணு வந்து அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது உடல் ரீதியாக ஒரு கஷ்டம். அதற்கப்புறமா எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை உடல்ல இருக்கிறது ஆத்மா தான். அந்த ஆத்மாவோட மனநிலையும் சேர்ந்துதான் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து அடிக்கடி மூடு ஸ்விங் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் கர்ப்பமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு அடிக்கடி அந்த மூடு ஸ்விங் வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும்ல. ஆமாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற ஆத்மாவோட மூடு எப்படி இருக்கோ அது அந்த தாயோட மூடையும் அஃபெக்ட் பண்ணும். ஆனா அங்க அதெல்லாம் கிடையாது. உள்ள இருக்க ஆத்மாவும் சந்தோஷமா இருக்கும், இந்த தாயும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால அங்க பிரசவம்ங்கிறதெல்லாம் கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா கஷ்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்தை வந்து துக்கம் இல்லாத உலகம்னு சொல்லவே முடியாதுல்ல. இப்ப கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு 2 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்மளோட பாட்டி இல்ல கொள்ளு பாட்டி அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிச்சன்ல வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வலி வரும்,
நேரா ரூமுக்கு போவாங்க. சில சமயம் வந்து யாராவது உதவி பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இன்னும் இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து காட்டுக்கு போவாங்க. அவங்க சுள்ளி பொறுக்க, விறகு எடுக்கலாம் காட்டுக்கு போயிட்டு போகும்போது கர்ப்பிணியா போவாங்க. திரும்பி வரும்போது குழந்தையா வருவாங்க. தன்னோட பிரசவத்தை தானே பார்த்திருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் மேம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சே நடக்குதுன்னா, அப்போ சத்தியுகத்துல அதை விட அது இன்னும் ஒரு ரீஃபைண்டா தான் இருக்க முடியும் இல்லையா? சோ அங்க பிரசவம்ங்கிறது கஷ்டமாவே இருக்காது. இப்போ இப்பெல்லாம் பாருங்க, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நகை போட்டு போனோம்னா வீட்டுக்கு வந்தோம்னா முதல் வேலையா கழட்டிடும். ஏன்னா அது வெயிட்டா இருக்கு. ஆனா அங்க வந்து நகைகளுக்கெல்லாம் வந்து எடை இருக்கு. அது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த புவியீர்ப்பு விசையில எல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அவங்க போட்டுக்கிற நகை எல்லாமே லேசா தான் இருக்கும். ஆனா கஷ்டமாவே இருக்காது. அதே போல வந்து சத்தியுகத்துல வந்து அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது காமத்தின் மூலம் இருக்காது. இது வந்து சிஸ்டரும் சொன்னாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் லைட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அங்க ரீப்ரொடக்ஷன் என்பது உடல் சேர்க்கை மூலமாக நடக்காது. அந்த மேட்டிங்கிறது நடக்காது. இதற்கு வந்து நம்ம துவாபர யுகத்துல வந்த அந்த தர்மபிதா இப்ராஹிம் அவர் மூலமாக இஸ்லாம் மதம் ஸ்தாபனை செய்யப்பட்டது இல்லையா? அவங்களோட கதைப்படி இதெல்லாமே வந்து துவாபர யுகத்துல இருந்து நமக்கு ஹிஸ்டரி வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. அவங்க சொல்றாங்க அவருக்கு 2 மனைவியர் இருந்தார்கள். அதுல ஒரு மனைவிக்கு வந்து அந்த உடல் சேர்க்கை இல்லாமலே குழந்தை பிறந்தது அப்படின்னு ரெக்கார்டே இருக்கு. நீங்க அப்புறமா கூட செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப துவாபர யுக ஆரம்பத்துல கூட ஒரு 2 பேருக்கு வந்து உடல் சேர்க்கை இல்லாமலே குழந்தை பிறக்க முடியுதுன்னா சத்தியுகத்துல ஏன் முடியாது? சத்தியுகத்துல அந்த அளவுக்கு தூய்மை என்பது இருந்திருக்கு இல்லையா? இது தவிர கிறிஸ்துவ மதத்துல கூட இந்த வர்ஜின் மேரி, கன்னி மேரின்னு சொல்றாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு வந்து உடல் சேர்க்கை இல்லாம தான் குழந்தை பிறந்தது அப்படிங்கிற அப்படியும் ஒரு கதை சொல்றாங்க. ஏன் நம்மளோட சாஸ்திரங்கள்ல கூட குந்திக்கு வந்து அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து உடல் சேர்க்கை இல்லாம தான் பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்னன்னா குந்தி வந்து சூரியனை நினைத்தார்கள், அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. சூரியன்னா நமக்கு தெரியும், அது வந்து நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் சூரியன்கிறது ஒரு ஜட பொருள், அக்னி தத்துவம். அதை நினைத்தெல்லாம் குழந்தை பிறக்க முடியாது. ஆனா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குழந்தை பிறப்பதற்கு உடல் சேர்க்கை என்பது கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது என்பதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க இன்னும் அந்த மகாபாரத கதையெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் பிறப்பது கூட ஆஹ் ஒரு முனிவர், அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, இந்த திருதராஷ்டிர, பாண்டு, விதுரர், இந்த 3 பேருமே வந்து ஒரு முனிவருடைய ஒரு யோக சக்தியினாலதான் அவர்கள் பிறந்தார்கள் அப்படிங்கிற கதைகள் கூட நம்ம கிட்ட இருக்கு. சோ இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆணும் பெண்ணும் உடலால சேர்ந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்மளால ஏத்துக்க முடியும். ஓகேங்களா? இதை தவிர வந்து இப்ப கூட இன்னைக்கு டேட்ல கூட கலிகாலம் இருக்கிற இந்த இடத்துல கூட நிறைய உயிரினங்கள் வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் இப்படிதான் பண்ணுது. அதாவது சிங்கிள் பேரண்ட் மூலமாகவே ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது. அதுக்கு சில உதாரணங்கள் வந்து கொமோடோ டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹேமர் ஹெட் ஷார்க், அதுக்கப்புறம் வந்து கோஹிப் டெய்ல் லிசார்டு, அதுக்கப்புறமா மார்பிள்டு கிரேஃபிஷ். இந்த மாதிரி சில உதாரணங்கள் மட்டும் நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார் ஃபிஷ் அதெல்லாம் கூட வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து சிங்கிள் பேரண்டா தான். அங்க வந்து மேட்டிங், அந்த உடல் சேர்க்கை ஆண் பெண் அப்படிங்கிற அவசியம் இல்லாமலே நடந்தது. அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நிரூபணமாக இருக்கு. சத்தியுகத்தில் கூட ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல், ஏன்னா அது பவித்திரமான உலகம், அங்க காமம்ங்கிறதே கிடையாது. அங்கே கூட குழந்தை பிறப்பு என்பது தூய்மையின் காரணமாக நடக்க முடியும் அப்படிங்கறத நம்மளால ஏத்துக்க முடியுதா எல்லாராலையும்? முடியுது. ஓகே. ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுல நமக்கு அது கன்வின்ஸ் ஆகும். இப்ப வந்து இந்த டிராமால 8 லட்சுமி நாராயணர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் திரேதா யுகத்துல 12 பிறவிகள், 12 ராமர் சீதை அப்படி வருவாங்க. இது என்னன்னா எல்லாரோட பேரும் அப்படிதான் இருக்கும். அவங்க அரியணையில உட்காரும் பொழுது முதலாம் லக்ஷ்மி, முதலாம் நாராயணர், 2ஆம் ராமர், 2ஆம் சீதை, இப்படிதான் அந்த பேர் வரும். இப்ப நமக்கே கூட நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருக்கோம். முதலாம் குலோத்துங்க சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், அது மாதிரி ஒரே பேரை ரிப்பீட் பண்றாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம படிச்சிருக்கோம்ல. ஆமா. ஆமா. ஏன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு பேர் வேறையா இருக்கும்.
ஆனாலும் அந்த அரியணையில உட்காரும் பொழுது அந்த பேரை ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்ப கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுனால முதலாம் எட்வர்டு கிங் கூட எட்வர்ட் கிங் 1, 2 அப்படிங்கிற பேர்லாம் வச்சு சொல்லுவாங்க. அது போலதான் அங்கேயும் வந்து அந்த பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த முழு நாடகத்திலும் சிவத்தந்தை 2 பேரோட ரோலை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். 2 பேரோட ரோலை மட்டும்தான் ரிவீல் பண்ணியிருக்காரு. அதுல ஒருவர் நமக்கு தெரியும். அது யாருன்னு சொல்லுங்க. யார் அந்த ரோலை பிளே பண்றாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கிளாஸ்ல. அது யாரு? பிரம்மா பாபா என்னவாகிறாரு பிரம்மா பாபா? சோ பிரம்மா பாபா தான் கிருஷ்ணராக பிறக்கிறார். என்னப்பா என்ன சொன்னீங்க வாட்ஸ்அப்ல? ஓகே, அதாவது பிரம்மா பாபா தான் சத்தியுகத்துல கிருஷ்ணராக பிறக்கிறார். அவரோட வளர்ந்து அவர் அரியணையில உட்காரும் பொழுது அவருக்கு பெயர் மாற்றம் நடக்குது. அவர்தான் நாராயணர். இப்ப ஞாபகம் வருதா எல்லாருக்கும்? ஆஹ் இப்போ 2 பேரோட ரோல் வந்து சிவதந்தர் ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த 2வது யாருன்னா லக்ஷ்மி யாரு அப்படிங்கறதையும் சொல்லிட்டார். லக்ஷ்மி அவங்க வந்து அரியணையில உட்காரும் பொழுது அவங்களுக்கு அந்த பேரு. அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ராதை அப்படிங்கிறது தான் பேரு. நம்ம பக்தியில கூட கிருஷ்ணர் ராதை அப்படின்னு தானே சொல்றோம். சோ அதனால அந்த ராதை என்பவர் தான் லக்ஷ்மியாக அரியணையில பெயர் மாற்றம் செய்யப்படுகிறார். அந்த ராதை யாரு அப்படிங்கறதையும் ரிவீல் பண்ணியிருக்காரு. அவங்கள பத்தின விவரங்கள் எல்லாம் நாளைக்கு கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப பிரம்மா பாபாவை பத்தின விவரங்கள் சிஸ்டர் ஒரு கிளாஸ்ல தெளிவா சொன்னாங்க. அதே போல இந்த ராதே என்பவர்கள் யார் அப்படிங்கறதையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ சிவபாபா எதற்கு 2 பேரை மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? எதற்காக 2 பேரை மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காரு? என்ன நினைக்கிறீங்க? எதற்காக 2 பேரை ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, நம்ம முன்னாடி வந்து இப்ப உங்களுக்கே இதெல்லாம் கேட்டுட்டு வரும் பொழுதே உங்களுக்கு தோணி இருக்கும் நம்ம ஏதோ செய்தால்தான் இப்படி ஆக முடியும் அப்படின்னு. அப்போ நாம வந்து நமக்கு ஒரு உதாரணம் வேணும்ல. இப்போ சிவபாபா என்ன சொல்றாரு, நீங்க விகாரங்கள் எல்லாம் ஜெயிக்கணும். உங்களை சுத்தி யார் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, அகங்காரம் வரக்கூடாது, உங்களோட பழைய குணங்கள் எல்லாம் மாறணும். நீங்க நரனில இருந்து நாராயணன் ஆகணும், நாரியில இருந்து லக்ஷ்மி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? என்னப்பா உங்களுக்கு உடம்பே கிடையாது, ஆஹ் எனக்கு உடல் இருக்கு, எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஒய்ஃப் கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது, குழந்தை குட்டி கிடையாது, நீங்க கோவப்படாம உங்களால இருக்க முடியும்? எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, எங்க பசங்க அடிக்கிற லூட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட கணவன் மனைவி எப்படி என்ன நச்சரிக்கிறாங்க, தொல்லை கொடுக்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எப்படி கோவப்படாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்போமா மாட்டோமா? கண்டிப்பா கேட்போம். ஆஹ் நம்ம கேட்போம்னு அவருக்கு தெரியும். அதனால ஒரு உதாரணம் வச்சுட்டாரு. உங்களுக்கு இதுதானே பிரச்சனை, எனக்கு உடல் இல்ல, எனக்கு இந்த உறவுகள்லாம் இல்ல, அதனால நான் நானாக இருக்கிறேன், நீங்க எப்படி தேவதைகளா மாற முடியும் அப்படிங்கிற கேள்வி தானே, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு 2 பேரை ரிவீல் பண்ணிட்டார். அதுதான் பிரம்மா பாபா. இன்னொருத்தவங்க பேர் மம்மா. அவங்கள பத்தின விஷயங்கள் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ அவங்க நம்மள மாதிரி உடல் இருக்கிறவங்க தான். அவங்க இந்த உலகத்துலதான் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்தித்தார்கள் இதெல்லாம் கூட நம்ம போக போக தெரிஞ்சுப்போம். அப்படி இருந்தும் கூட அவங்க எவ்வளவு முயற்சி செய்து அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தாங்க. அப்ப எப்போதுமே நம்ம அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் நாம அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஊக்கம் உற்சாகம் நமக்கு வரும். ஒரு முன் மாதிரி இருக்கணும்ல. இப்போ ஒரு கடையில கூட நிறைய சரக்கு இருக்கு, சாமான்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த ஷோ கேஸ்ல சில ஐட்டம்ஸ் வைப்பாங்க. அதை பார்த்தாதான் வாங்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அதே போல ஒரு சாம்பிள் இருக்கணும்ல. அப்படி இருந்தாதானே நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாதான் நாமளும் அவங்கள மாதிரி ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வரும். அதற்கான யுக்திகளும் நமக்கு தெரிய வரும். இந்த சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க, அப்ப நாமளும் அதே மாதிரி செய்யலாமே, அவங்கள அப்படியே காப்பி அடிச்சு கூட நம்ம அவங்கள மாதிரி மாற முடியும் அப்படின்னு நினைப்போமா மாட்டோமா சொல்லுங்க? ஆஹ் அதனால 2 பேரோட கேரக்டர் மட்டும்தான் அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. மத்தவங்களது யாரையுமே ரிவீல் பண்ணல. அதாவது சும்மா ஸ்லைட்டா அங்கங்க சில ஹிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க இவங்க 2 பேரை பாருங்க. இங்க பாருங்க, பிரம்மா குமாரியில யாரும் மனித குரு கிடையாது. பிரம்மா பாபா கூட குரு கிடையாது. குரு கண்டிப்பாக அந்த உடலற்ற நிராகாரமான சிவ தந்தை தான். ஆனா ஒரு உதாரணம்.
சோ இவர் எப்படி நடந்துகிட்டாரு, இவர் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கிறார், இதெல்லாம் நம்ம பின்னாடி தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? அப்ப அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கூட அந்த குணங்கள் எல்லாம் வரும். நம்ம முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அதை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும்ல. அப்போ ஒரு உதாரணமாக இருக்கணும். ஒரு உதாரணமாக இருந்தால்தான் மற்றவர்களும் அதுல வந்து ஒரு அந்த மோட்டிவேஷன் வரும், அந்த இன்ஸ்பிரேஷன் வரும். சோ இதற்காக தான் அந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ ரிவீல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த பிரம்மா அந்த மம்மான்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு வந்து சிவபாபா கொடுத்த பேர் வந்து சரஸ்வதி. இந்த பிரம்மா சரஸ்வதி என்பது நம்ம இந்து மதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்கள தான் வந்து கிறிஸ்டியானிட்டில ஆடம் ஈவ்னு சொல்றாங்க. ஆதாம் ஏவாள். அது என்ன கதை சொல்லியிருக்காங்கன்னா, இறைவன் வந்து 2 பேரையும் சொர்க்கத்துல விட்டுட்டாராம், சந்தோஷமா இருங்க. ஆனா அவர்களுக்கு ஆடை என்பது கிடையாது, நிர்வாணமாக இருக்கணும். அவர் அதுவும் எப்படி இந்த படைச்சார்னா, மணலை எடுத்து தன்னுடைய உருவத்தை அப்படியே கொடுத்து ஆதாமை படைத்தார். ஆதாம் தனியா இருக்காங்கன்னா போர் அடிக்கும், அதனால ஒரு எலும்பை வைத்து ஒரு ஏவாளை படைத்தார். இப்படி எல்லாம் கதை கேட்டிருக்கீங்கல்ல, கேட்டிருக்கீங்களா? எடுத்து ஏவாளை படைத்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு மணலை எடுத்துலாம் ஒரு மனித உடலை உருவாக்க முடியாது இல்ல. சோ இதற்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஆதாம் ஏவாள் என்பது பிரம்மாவும் சரஸ்வதியும், பிரம்மா பாபாவும் இந்த ஜெகதம்பா சரஸ்வதினு சொல்லுவோம் மம்மாங்கிறவங்கள, அவங்க 2 பேரையும் தன்னை போலவே ஆக்கினார். தன்னுடைய குணங்கள் சக்திகளை எல்லாம் கொடுத்து அவர்களை தன்னை போல ஆக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா பாபாவும் மம்மாவும் சிவபாபாவை முன்மாதிரியாக பார்த்து, இப்ப நமக்கு முன்மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப பிரம்மா குமாரியில இப்ப சொல்ற விஷயங்கள் எல்லாமே கண்கூடாக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அங்க ஆரம்பத்துல 1936 37 இந்த முரளி எல்லாம் சொல்லப்பட்ட காலத்துல பிரம்மா பாபாவுக்கும் மம்மாவுக்கும் முன்மாதிரி யாருமே கிடையாது. அவங்க சிவ பாபாவை பார்த்து அவருக்கு சமமான குணங்களோடு தன்னை மாற்றிக்கொண்டார்கள். இதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டில முதல்ல ஆதாமை படைத்தார், எப்படி மண்ணை எடுத்து தன்னை போலவே உருவத்தை அமைத்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறமா ஆதாம் கிட்ட இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தார் அப்படின்னு. அப்படி இல்லை, அது உண்மையில முதல்ல பிரம்மா பாபா அவர் உருவானாரு, அவரை பார்த்து கூடவே சைமல்டேனியஸா மம்மாவும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆனாங்க. இப்ப அந்த கிறிஸ்துவ மதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுள் வந்து இவங்க 2 பேரையும் சொர்க்கத்துல விட்டுட்டாரு, ஆடைகள் எதுவும் இல்லாம இருக்கணும், ஆனா ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. அங்க ஒரு மரம் இருக்கும், அந்த ஆப்பிள் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டீங்கன்னா என்னோட சாபத்துக்கு நீங்க உள்ளாவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பு வந்து ஏவாளை முதல்ல மெஸ்மரைஸ் பண்ணி மனதை கலைத்து அந்த பழத்தை சாப்பிட சொல்லி தூண்டுச்சு. அப்ப ஏவாள் எடுத்து சாப்பிடுறாங்க. ஏவாள் சொன்னதின் பேர்ல ஆதாமும் சாப்பிட்டாரு. அப்ப 2 பேருக்குமே தாங்கள் நிர்வாணமாக இருப்பது தெரிந்த உடனே அவர்கள் போயிட்டு இலை தழைகளால் தங்களுடைய உடலை மறைத்து கொண்டார்கள். அப்ப வந்து கடவுள் வருவாரு, நான் வேணான்னு சொன்னதை நீ செஞ்சியா அப்படின்னு சாபம் கொடுப்பாரு. அதனால ஆதாம் வந்து வியர்வை சிந்தி உழைத்து கஷ்டப்படணும், ஏவாள் வந்து பிரசவ வலி அந்த மென்சுரேஷன் அந்த மாதிரி விஷயங்களோட கஷ்டப்படணும் அப்படின்னு சாபம் கொடுத்தாருன்னு அப்படி கதை சொல்றாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு யாருக்காவது இந்த மாதிரி வருமா என்ன? அது என்னன்னா, இந்த நிர்வாணமாக இருந்தது அப்படின்னா என்னன்னா, எது வரைக்கும் ஆத்ம உணர்வோடு இருக்கிறோமோ நம்ம சொர்க்கத்துல இருக்க முடியும். சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் மனிதர்கள் தெய்வீக குணங்களோடு ஆத்ம உணர்வோடு இருந்தாங்க, சொர்க்கத்துல இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு எப்பொழுது அந்த உடல் உணர்வு வர ஆரம்பிச்சுதோ அப்பதான் அந்த காமம் கோபம் அகங்காரம் எல்லாம் வருது. அப்பதான் அவங்க சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். அப்பதான் வந்து அந்த ஆண் என்பவன் வியர்வை சிந்தி உழைத்து, சொர்க்கத்துல பாருங்க வியர்வை அதெல்லாம் கிடையாது, கடின உழைப்பு கிடையாது. ஆனா துவாபர யுகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல சத்தியுகத்துல பெண்கள் யாருக்குமே எந்த ஒரு பிரசவ வலி மென்சுரேஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா துவாபர யுகத்துல இருந்து அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த தடுக்கப்பட்ட பழம் என்பது தேக உணர்வை குறிக்கிறது, அந்த பாம்பு என்பது அந்த விகாரங்களை குறிக்கிறது. இப்ப கனெக்ஷன் கரெக்டா வருதுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, இறைவன் வந்து ஆதாம் ஏவாளை மட்டும்தான் படைச்சாரு, உலகத்துல வேற யாருமே கிடைக்கல. ஆனா எப்படி மக்கள் தொகை பெருக்கம் வந்தது? அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும்தான் குழந்தைகள் பிறந்திருக்க முடியும். அப்ப அடுத்த தலைமுறை எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த குழந்தைகள்
திருமணம் செய்து கொண்டு, அதாவது அண்ணன் தங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பிறந்திருக்க முடியும்? கேட்பதற்கே நல்லா இல்லைல்ல? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, சங்கம யுகத்துல பிரம்மா பாபாவையும் மம்மாவையும் இறைவன் படைக்கிறார். படைக்கிறார்னா என்ன அர்த்தம்? அந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். அப்போ அவர்களை பார்த்து மற்ற குழந்தைகள் படைக்கப்படுகிறார்கள். இப்ப நாம எல்லாரும் படைத்தல் தொழில் நடந்திருக்குல்ல. முதல்ல நம்ம உடல் நினைச்சிட்டு இருந்தோம், இறைவனை பற்றி தவறான நம்பிக்கை. இப்ப நமக்கு நான் ஆத்மாங்கிறது புரியுது, இறைவன் யாருன்னு தெரியுது, இறைவன் எனக்கு தந்தையானவர் அப்படின்றதெல்லாம் தெரியுதுன்னா நம்ம படைக்கப்படுகிறோம்ங்கிறது தானே அர்த்தம். அப்போ இந்த ஆமா. அப்ப பிரம்மா வாய் வழி பிறந்தவர்கள் பிராமணர்கள். அதை பத்தி ஏற்கனவே சிஸ்டர் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. பிராமணர்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஐயர் ஐயங்கார சொல்றாங்களா, அந்த பிராமணர்கள் கிடையாது. அது ஜாதி, இந்த செட்டியார் முதலியார் அந்த ஜாதியில வரக்கூடியது பிராமின். இங்க வந்து ஆத்மாவை குறித்த ஒரு விஷயம் நம்ம அந்த பிடிஎஃப் கூட கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இப்படிதான் நம்முடைய படைப்பு தொழில் நடக்குது. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுது. மேம் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கலாமா மேம்? கண்டிப்பா கேளுங்க. மேம் ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு வந்து சொர்க்கம் நரகம் எல்லாம் அந்த திரேதாயுகம் சத்தியுகம் வருது இல்லையா? அப்படின்னா அவங்க வந்து ஆதாம் ஏவாள் வந்து சத்தியுகத்துல வந்து இந்த சொர்க்கத்துல இருந்துட்டு அது துவாபர யுகத்துல வருவாங்களா மேடம் அவங்க நரகம்னு ஆகும்போது? ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சிடுச்சு. அதாவது ஆதாம் ஏவாள் என்பது கிறிஸ்துவ மதத்துல பிரம்மா சரஸ்வதி கொடுக்கப்பட்ட பெயர். அதே போல உங்களுக்கு இஸ்லாம் மதத்துல கூட அதே மாதிரி வேற ஒரு பெயர் சொல்றாங்க. ஆதம் பீவி அந்த மாதிரி ஏதோ ஒரு பெயர் சொல்றாங்க. ஆக மொத்தம் அங்கேயும் இருக்கு. ஆனா உண்மையில சங்கம யுகத்துல பிரம்மா சரஸ்வதி தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இது ஜைன மதத்துல கூட இருக்கு. எல்லா மதத்திலயும் வேற பேர்ல சொல்றாங்க, ஆனா இந்த 2 பேரை தான் அவங்க குறிக்கிறாங்க. இப்போ சங்கம யுகத்துல பிரம்மாவும் அம்மாவும் தானே சத்தியுகத்துல போய் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் ஸ்ரீ ராதையாகவும் பிறக்கிறாங்க. அப்புறம் அவங்க அரியணையில உட்காரும் பொழுது அவங்க ஸ்ரீ நாராயணராகவும் ஸ்ரீ லக்ஷ்மியாகவும் பெயர் மாற்றம் செய்யப்படுது. இததான் பக்தியில வந்து நாராயணரும் லக்ஷ்மியும் இணைந்த சொரூபத்தை விஷ்ணுன்னு சொல்லி விஷ்ணு மூலமாக உலகை காத்தல்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கிளியர் ஆகுதுங்களா? இப்ப வந்து அப்ப ஸ்ரீ லக்ஷ்மியும் நாராயணரும் அடுத்தடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே வருவாங்க. ஏன்னா சொர்க்கம் இருக்கே, அவங்க இன்னும் அனுபவம் பண்ணணும்ல. 2500 வருடங்கள் அந்த சொர்க்க வாழ்க்கையை அனுபவம் பண்றாங்க. அப்படியே இறங்கி இறங்கி துவாபர யுகத்துக்கு வருவாங்க. துவாபர யுகத்துல இருந்து கலியுகத்துக்கு வருவாங்க. கலியுக இறுதியில அந்த ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்த ஆத்மாதான் தாதா லேக்ராஜாக மாறுகிறார். அப்ப இறைவன் வந்து சொல்லி அந்த சாட்சா்காரம் கொடுத்துதான் அவருக்கே தெரியுது, நான் இத்தனை நாளா வணங்கிய அந்த விஷ்ணு அந்த நாராயணர் என்பது நான் தானா அப்படின்னு அவருக்கு தெரிந்து அவர் நிறைய முயற்சி செய்து, அதுதான் நரனிலிருந்து நாராயணன் ஆவது, நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆவது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் சத்திய நாராயண கதை அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா சிஸ்டர்? கேள்வி கேட்ட சிஸ்டர் புரியுதுங்களா? ஓகே மேம். இப்ப பாருங்க, பக்தியில நம்ம என்னெல்லாம் சொல்லிட்டோம். கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடினாரு. கிருஷ்ணருக்கு வெண்ணெய் திருட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இங்க சங்கம யுகத்துல பிரம்மா என்ன பண்ணாரு, அந்த ஞானத்தை கடைந்து கடைந்து, இப்ப தயிரை கடைந்து கடைந்து வெண்ணெய் எடுக்கிறாங்கல்ல, அது போல முரளியில இறைவன் சொன்ன அந்த ஞானத்தை கடைந்து கடைந்து வெண்ணெய் எடுத்தாரு. அதே போல ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பார்த்து பார்த்து தனக்குள்ள கொண்டு வந்தாரு. இது என்ன சொல்லிட்டாங்க, கிருஷ்ணர் வெண்ணெயை திருடினாரு. எப்பவுமே திருடுதல் அப்படிங்கிறது எந்த காலத்திலும் நல்ல விஷயமாக கருதப்பட முடியாது, அது கெட்ட விஷயம். ஆனா இங்க திருடினது வெண்ணெய் இல்ல, நல்ல குணங்களை. வெண்ணெய் என்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இல்ல, அதே போல இந்த குணங்களை நாம ஆத்மா மற்றவர்கள் கிட்ட இருந்து திருடுவதன் மூலமாக ஆத்மா குணவானாக மாறுது, உயரும் கலையில போகுது. அதே போல வந்து கிருஷ்ணர் ஆடையை திருடினார்னா அவர் ஆடையை திருடினதா சொல்லிட்டாங்க. உண்மையில வந்து மற்றவர்கள் கிட்ட இருக்கிற அந்த உடல் உணர்வு, அந்த பாடி கான்சியஸ்னஸ் அதை நீக்கினார். இப்ப உங்க வீட்டுக்கு நான் வரேன், நான் திரும்பி போகும் பொழுது இதுவரைக்கும் இருந்த ஒரு பொருள் இப்ப இல்ல அப்படின்னா நான் அந்த பொருளை நான் திருடினேன் தானே அர்த்தம். ஆனா அது பிசிக்கல். அதே நீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருக்கு, நான் வந்து உங்க கூட பேசுறேன், நான் போன உடனே உங்களுக்கு அந்த கவலை போயிடுது, நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு அந்த கவலை போயிடுதுன்னா உங்ககிட்ட அந்த கவலையை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு தானே அர்த்தம் வரும். கரெக்டா? கரெக்ட். அதே போல ஆடையை திருடினார்னா பிசிக்கலான ஆடையை திருடல. இந்த ஒரு செயல் வந்து எப்படியுமே ஒரு கீழ்த்தரமான செயல் தானே.
ஆடை அவர் திருடல, அந்த பாடி கான்சியஸ்னஸ் மற்றவங்க கிட்ட இருந்து நீக்கினார். அதே போல பானை உடைத்தல்னாலும், பானைங்கிறது மிட்டியில மண், மண்ணுங்கிறது இந்த உடலை சொல்லுவோம்ல, மண்ணோட இந்த உடல் போயிடும். அப்ப அந்த உடல் உணர்வை நீக்குவது, அததான் பானை உடைப்பது, ஆடை திருடுவது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல உரலில் கட்டி போடுதல். உரலில் கட்டி போடுதுன்னா தன்னுடைய அன்பினால, இப்ப சிவபாபா கூட நீங்க முரளி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே அன்பால நாம அவரை கட்டி போடுவோம். இதுதான் கிருஷ்ணரை கட்டி போட்டுட்டாங்க. கிருஷ்ணர் அவ்வளவு ஒரு சர்வ குணங்கள் நிறைந்தவர். அவர் அந்த மாதிரி உரல்ல கட்டி போடுற அளவுக்கா குறும்புகள் செய்திருப்பாரு. சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த சிவபாபா அந்த அளவுக்கு எல்லாரையும் கவர்ந்து இழுத்து தன்னுடைய இதே சிம்மாசனத்துல வச்சிடுறாரு. உண்மையில கிருஷ்ணருக்கு ஒரு மனைவி தான், ஓகேவா? சிவபாபாவுக்கு தான் நிறைய மனைவிகள். இது கேட்க ஒரு மாதிரி இருக்கா? அவருக்கு உடலே கிடையாது, அவருக்கு நிறைய மனைவிகள் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, ஆத்மாக்கள் அவருடைய அன்பில் மூழ்கி நாம அவருக்கு பிரிய தர்ஷினிகளாக மாறுகிறோம். எப்படி மீராக்கு கிருஷ்ணரை காமிச்சாங்களோ அது போல நாம ஆத்மாக்கள் சிவ பாபாவுக்கு, சிவ தந்தை, அது தந்தைன்னு சொன்னாலும் சரி, பிரியதர்ஷன் சொன்னாலும் சரி, ஏன்னா அவருக்கு உடலே கிடையாது இல்லையா? இது போல 16,108 ஆத்மாக்கள் சிவ தந்தையின் மீது அப்படியே அந்த அர்ப்பணம் ஆகுறாங்க. அது என்ன சொல்லிட்டாங்க? சிவனுக்கு நடந்த விஷயத்த கிருஷ்ணருக்கு நிறைய மனைவிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு முறை சொல்லுங்க. ஓகே. அதாவது இப்ப அன்னைக்கு சிஸ்டர் சொல்லும் பொழுது பிரம்மா பாபாவுக்கு சாட்சாத்காரம் நடந்தது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு தொடர்ச்சி இருக்கு, நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாக்கள் யாரெல்லாம் ஞானம் கேட்கிறாங்களோ அவங்க முரளிலாம் கேட்டு சிவன் மீது அவ்வளவு ஒரு விருப்பம் வந்துருது. சிவன் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சிவன் சொன்னதை நான் அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன், சிவன் வாக்கு வேத வாக்கு அப்படின்னு சிவன் மீது அர்ப்பணம் ஆகுறாங்கல்ல. அப்படி இருக்கிறவங்க அவங்கதான் இந்த சத்தியுகத்துல ராஜா ராணியாக அரசு குடும்பத்தில் பிறப்பது, அந்த உயர்தர பிரஜைகளாவது. இப்ப கிளாஸோட நடுவுல நான் சொன்னேன்ல, 8 மணி மாலை, 108 மணி மாலை, 16,108 மணி மாலை பக்தியில சொல்லப்படுகிறவர்கள் எல்லாருமே சங்கம யுகத்துல சிவனிடம் அந்த அளவுக்கு அர்ப்பணமாகி அவருடைய குணங்களை எல்லாம் தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு அவருடைய கர்த்தவியத்தெல்லாம் தன்னுடைய சேவையாக நினைத்து செய்து அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறார்கள் இல்லையா? அததான் கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிகள்னு சொல்லிட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? இன்னும் அந்த துவாபர யுகம், கலியுகம், அந்த சங்கம யுகம் வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இங்க என்னன்னா, கிருஷ்ணர் அவ்வளவு உயர்ந்த ஆத்மா, அவரை நிந்தனை பண்ணிட்டோங்கிறத மட்டும்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இப்ப மெடிடேஷனுக்கு போயிடலாமா? போயிடலாம். சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்னைக்கு தூய்மை அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தை அனுபவம் செய்யலாம். சரீரத்தை சௌகரியமாக அமர்த்திக் கொள்வோம். மனதையும் ஒருமுகப்படுத்துவோம். நான் ஆத்மா, இந்த பிரபஞ்சத்திலேயே முக்கியமான சக்தி. என்னுடைய பிரபாவம் இந்த இயற்கை மீது கூட ஒரு மிகப்பெரிய விளைவை, பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த இயற்கை கூட எனக்கு கட்டுப்பட்டது. என் மனதில் எழக்கூடிய உணர்வுகள் இந்த வாயு மண்டலத்தின் மீது, இயற்கையின் மீது ஒரு மிகப்பெரிய பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது. நான் ஆத்மா, விசேஷமானவன். நான் சாதாரண ஆத்மா கிடையாது. நான் அனைவரும் வணங்கக்கூடிய தேவதை குலத்தின் வழி வந்த தேவதை வம்சாவளியை சேர்ந்த ஆத்மா. தூய்மை என்னுடைய
உண்மையான இயல்பு. நான் பவித்திரமான ஆத்மா. என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் மிக மிக பவித்திரமானவை. என்னுடைய பார்வை எப்பொழுதுமே ஆத்மார்த்தமாக இருக்கின்றது. நான் மற்றவர்களை ஆத்மாவாக பார்க்கின்றேன். என்னுடைய உள் உணர்வு தூய்மையானது. நான் எப்பொழுதுமே மற்றவர்களை உயர்ந்த பார்வையில் பார்க்கின்றேன். மற்றவர்களை பற்றிய என்னுடைய அபிப்பிராயங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவே இருக்கின்றது. என்னிடம் இருந்து வெளிப்படும் அதிர்வலைகள் மற்றவர்களுக்கு சக்தி கொடுப்பதாகவே இருக்கின்றது. நான் பவித்திரமான ஆத்மா. தூய்மையின் கடலான சிவ தந்தை சத்குருவாக வந்து எனக்கு வழி காட்டுகின்றார். எந்த இலக்கும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை என் முன்னால் வைத்திருக்கின்றார். இந்த லட்சியத்தை நோக்கி என்னுடைய பயணம் ஆரம்பமாகிவிட்டது. நான் இத்தனை காலங்களாக பக்தியில் இறைவனிடம் கேட்ட அத்தனை விஷயங்களும் ஒரு சேர எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய சௌபாகியம் என் கண்களுக்கு முன்னால் தெரிகின்றது. தூய்மையின் கடலானவர் சிவ தந்தை எந்த ஒரு களங்கமும் இல்லாதவர், எந்த ஒரு விகார குணத்தின் அடையாளம் கூட, சிறிதளவு அம்சம் கூட இல்லாதவர். சிவ தந்தையை பரந்தாமத்தில் வைத்து பார்க்கின்றேன். மிக பிரகாசமாக, ஜோதி ஸ்வரூபமாக ஜொலி ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். அவரிடமிருந்து ஆரஞ்சு நிற ஒளிக்கிரணங்கள் தூய்மையின் சக்தியை ஏந்திக் கொண்டு என்னிடம் வருகின்றன. அந்த ஒளிக்கிரணங்களை பாருங்கள். சிவ தந்தையிடமிருந்து, தூய்மையின் சூரியனாக விளங்குபவரிடமிருந்து தூய்மையின் சக்தியை அனுபவம் செய்யுங்கள். அந்த பவர்ஃபுல் ரேஸ் ஆஃப் லைட், நான் ஆத்மா, எனக்குள்ளே நுழைகின்றது. சிவபாபாவிடமிருந்து தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் நான் ஆத்மா எனக்குள்ளே பிரவேசிக்கின்றது. எனக்குள்ளே ஆழமாக சென்று அனைத்து விகார குணங்களையும் அழிக்கின்றது. தங்கத்தை நெருப்பிலிட்டால் அதனுள் உள்ள மாசு மறுவெல்லாம் நீங்கி எப்படி பத்திரை மாத்து தங்கமாக மாறுகின்றதோ அதே போன்று சிவ தந்தையின் பவித்திரதாவின் ஒளிக்கிரணங்கள் எனக்குள் நுழைந்து நானே அறியாமல் எனக்குள்ளே மறைந்திருக்கின்ற சின்ன சின்ன அழுக்குகள் போன்ற அவகுணங்களை கூட நீக்குகின்றது. நான் முழுமையாக பவித்திரமாக ஆகிவிட்டேன். இறைவனுக்கு சமமான தூய்மை எனக்குள்ளேயும் வந்துவிட்டது.
எனக்குள் இருக்கும் பவித்திர தன்மையை நான் அனுபவம் செய்கின்றேன். என்னிடமிருந்து பவித்திரதாவின் ஒளிக்கிரணங்கள் இந்த உடல் முழுவதும் பரவுகின்றன. என்னுடைய ஆற்றல் புலம், ஒளி உடல் எந்த ஒரு கரையும் இல்லாமல், எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிக மிக பிரகாசமாக வெகு தூரத்திற்கு தூய்மையின் ஒளிக்கிரணங்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு தீய எண்ணம் கொண்ட ஆத்மாவும் என் முன்னால் வர முடியாமல் விலகி போகின்றது. அவர்களுக்குள்ளே இருக்கும் விகார குணங்கள் கூட இந்த தூய்மையின் ஒளிக்கிரணங்களால் அழிகின்றது. என்னை சுற்றிலும் பவித்திர தன்மை பறந்து விரிந்திருக்கின்றது. நான் சிவனுக்கு சமமான பவித்திரமான ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்திபா. ஓம் சாந்தி சிஸ்டர். குட் நைட் மேம். ஓம் சாந்தி. இரவு வணக்கம். குட் நைட். ஓம் சாந்தி மேம். குட் நைட். ஓம் சாந்தி. குட் நைட்.